ஃப்ரைடே நிஃப்டியில் எனக்கு எந்த இடத்துல மார்க்கெட்டில் ட்ரேட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் கிடச்சிச்சின்னு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க. அதுக்கு முன்னாடி நான் இதில் போடுற வீடியோ எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். எனக்கு எந்த இடத்துல என் ஸ்ட்ராட்டஜி படி எனக்கு ட்ரேட் கிடைக்குதோ அதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க. ஃப்ரைடே நமக்கு எந்த இடத்துல நிஃப்டியில் மார்க்கெட்டில் ட்ரேட் கிடச்சிச்சின்னு பார்க்கலாம். நேற்று பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டே சார்ட்டில் பார்த்துடலாம். டே சார்ட்டில் ஓவரால் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருப்பேன் இது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டுன்னு. ஸோ இந்த சப்போர்ட்டை மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சுன்னா, எக்ஸாக்ட்லி இந்த சப்போர்ட்டை மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த கேண்டில், அதாவது இந்த வால்யூமான கேண்டில், இந்த கேண்டிலை ஃபில் பண்ணுவான் அப்படின்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. ஸோ மார்க்கெட் அதே மாதிரி ஃப்ரைடே வந்து கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. அது ஒரு விஷயமும் பாருங்கள், இந்த இம்பேலன்ஸ் கேண்டில் இதை பிரேக் பண்ண மார்க்கெட் அதே மாதிரி இந்த பேலன்ஸை வந்து ஃபில் பண்ணிட்டான். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணுன்னா, மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. நம்ம எந்த இடத்துல மார்க்கெட் பிரேக் பண்ணி ஒரு சாலிடான கேண்டில் வச்சதோ நமக்கு அந்த இடத்துல ப்ரிசைஸாக 5 மினிட்ஸில் எங்கே நமக்கு என்ட்ரி கிடைக்கும்னு பார்த்துட்டு அதுலேருந்து நம்ம என்ட்ரி எடுத்துகிட்டு நம்ம ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணோம். ரொம்ப சிம்பிள். எப்பயுமே ட்ரேடை நம்ம இந்த மாதிரி நம்ம ஈஸியாக அனலைஸ் பண்ண பார்த்துக்கிட்டோன்னா நமக்கு ஈஸியான ட்ரேட் கிடைக்கும். ஈஸி செட்டப் மூலிமா நம்ம நல்ல பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணலாம். பாருங்கள், மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகி ஒரு சாலிடான ஒரு ரெட் கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ என்னோடய மார்னிங் 9:15 ஓப்பன் ஆன கேண்டில் ஒரு பெரிய ரெட் கேண்டில் போட்டுருச்சு. ஸோ பெரிய ஒரு ரெட் கேண்டலில் கீழே வந்து ப்ரைஸை க்ளோஸ் பண்ணான் 22,300. ஓகே, 5 மினிட்ஸ் கேண்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேண்டில் போட்டுட்டான். ஸோ இதுக்கப்புறம் என்னோடய என்ட்ரி எங்கன்னு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு என்ட்ரி எந்த இடத்துல கிடச்சிச்சின்னா, நெக்ஸ்ட் கேண்டில். ஓகே, இங்கே பாருங்கள், இந்த கேண்டில், இந்த ப்ரீவியஸ் கேண்டில், அதாவது 15 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ. நீங்கள் இங்கே பாருங்கள், இந்த ரெட் கேண்டிலோட லோவையும் இந்த கேண்டிலோட ஹையையும், அதே கேண்டிலோட ஹையையும் லோவும் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த லோவை பிரேக் பண்ணிட்டான். ஸோ நான் எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறதா இருந்தேன்னா, இந்த இடத்த பிரேக் பண்ணி அடுத்த கேண்டில் வச்சதும் நான் என்ட்ரி எடுக்கலான் இருந்தேன். பாருங்கள் எக்ஸாக்டாக என்ன நடந்துச்சுன்ட்டு. ஓகே, நான் இந்த கேண்டிலில் பிரேக் பண்ணோடனே எனக்கு இன்னொரு விஷயமும் இங்கே கன்ஃபார்ம், எனக்கு 2 என்ட்ரி கிடச்சிச்சு. இந்த இடத்த உடச்சோடனே ஒரு என்ட்ரி எடுத்துடலாம், ஏன்னா இந்த கேண்டில் வச்சுட்டா அடுத்த கேண்டில் என்ட்ரி போடலான் இருந்தேன். ஒரு புல் பேக்குக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சுனாலும் நான் எடுக்கலான் இருந்தேன். ஸோ அந்த புல் பேக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே வச்சுருந்தேன்னா நான் இந்த இடத்துல வச்சுருந்தேன். இந்த இடத்துல கேண்டில் வந்து திரும்பவும் டச் ஆச்சுன்னா நான் என்ட்ரி எடுக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனால் நான் இந்த இடம் உடைக்கும் போது நான் இங்கே எடுத்துட்டேன். ஸ்ட்ராங்காக இன்றைக்கி புட்டு தான் தெரிஞ்சிச்சு. ஏன்னா கீழே ஒரு இம்பேலன்ஸ் கேண்டில் இருந்துச்சு. இந்த கேண்டில் கண்டிப்பாக போய் ஃபில் பண்ணுவான் அப்படின்ற ஒரு என்னோட ப்ரெடிக்ஷன் படி அந்த கேண்டில் போய் அந்த ப்ரைஸை ஃபில் ஆகும் அப்படின்றதுக்காக நான் என்ட்ரி எடுத்துட்டேன். நான் இங்கே என்னென்னா இந்த இடத்துலையே நான் ட்ரேட் எடுத்து இங்கே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட்ஸ், இந்த 50 பாயிண்ட்ஸ்குள்ளே என்னோடய ட்ரேடை முடிச்சிட்டேன். அடுத்ததான் மார்க்கெட்டில் எனக்கு எங்கே ட்ரேடுக்கான செட்டப் கிடச்சிச்சு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, இங்கே பாருங்கள், எனக்கு இந்த இடத்துல ஒரு செட்டப் கிடச்சிச்சு. ஸோ இங்கே பாருங்கள் எக்ஸாக்டாக இது. ஸோ மார்க்கெட் இந்த இடத்துக்கு வந்தால் திரும்பவும் நான் ட்ரேட் எடுக்கலான்றதேன். பிகாஸ் ஏன்னா மார்க்கெட் கீழே வந்தால் ஒரு புல் பேக் ஆகி திரும்ப என்ன ஆயிருக்கானா, இந்த இடத்துல ஒரு பேஸ் க்ரியேட் பண்ணிட்டான். ஒரு கொஞ்ச நேரம் இங்கே கன்சாலிடேட் ஆகிட்டே இருந்தான். அப்போனா என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல கொஞ்சம் செல்லர்ஸோட டாமினன்ட் இருக்குது. அவங்க எல்லாம் இருந்து செல் பண்ணி தான் மார்க்கெட் பை பண்ண ட்ரை பண்ணியிருக்கான், முடியல. பாருங்கள், இந்த ஒரு ஹேமர் கேண்டில் கூட போட்டிருக்கான். போட்டோன்னே மார்க்கெட் சரசன்னு கீழே விழுந்துட்டான். ஸோ நான் அடுத்ததாக ட்ரேட் எங்கன்னா இந்த இடத்த வந்து டச் பண்ணால் இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்கலான் இருந்தேன். ஸோ அதே மாதிரி மார்க்கெட் வந்து இந்த இடத்த வந்து டச் பண்ண உடனே ஒரு சின்ன ட்ரேட் 1:2 பாருங்கள், மார்க்கெட் போய் டச் பண்ண அடுத்த செகண்டே, அதாவது 11:30க்கு டச் பண்ணி 3வது கேண்டிலே அடிச்சிட்டான் டார்கெட்டை. பட் ஆனால் நான் இந்த ட்ரேட் எடுக்கல. ஏன்னா நான் சொன்ன மாதிரியே இந்த இடத்துல நான் ஒரே ட்ரேடோடு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் ரிஸ்க் எடுக்கல. எனக்கு ஏன்னா இந்த செட்டப்லாம் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா இந்த செட்டப் எடுக்கலாம். எப்பயுமே இந்த மாதிரி இருக்கிற செட்டப் வந்து கொஞ்சம் நான் எடுக்க மாட்டேன். ரிஸ்க்குன்னு இல்லை, இதில் நல்லாவே நமக்கு வந்து தொட்டாலே ஒரு 10-20 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். பட் இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஏரியா, இது ஒரு ஸ்ட்ராங்கான ஏரியா. ஸோ இங்கே வந்தால் நான் ஸ்ட்ராங்காக செகண்ட் ட்ரேட் பண்ணுவேன். ஸோ இங்கே வந்துச்சு, பட் ஆனால் ட்ரேட் பண்ணல. பட் உங்ககிட்ட வந்து ஏன்னா எனக்கு எங்கெங்கெல்லாம் ட்ரேடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அன்றைக்கி ஃப்ரைடே கிடச்சிச்சு, எத்தனை ட்ரேடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சின்றதுக்காக தான் நான் இதை வந்து உங்ககிட்ட காட்டினேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், இங்கே ஒரு டபுள் பாட்டம். இதெல்லாம் நம்ம மார்க்கெட்டில் வந்து ரொம்ப நல்லா வாட்ச் பண்ண வேண்டிய விஷயம். 5 மினிட்டில் பாருங்கள், இது ஒரு டபுள் பாட்டம் எடுத்திருக்கான். ஸோ இந்த டபுள் பாட்டம் எடுத்தானா நம்ம சாலிடாக வந்து
கால் ஆப்ஷன் பை பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நான் டபுள் பாட்டம் பார்த்தோன்னே எனக்கு இங்கே இன்னொரு ஜோனும் கிடச்சிச்சு. இது இல்லாமல் எனக்கு இன்னொரு ஜோனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எங்கன்னா இந்த இடம். ஸோ இங்கே வந்தாலும் நான் திரும்ப வந்து பை பண்ணலான்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இருந்துச்சு. இந்த இடத்துல வந்தால் நம்ம பை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி மார்க்கெட் பாருங்கள் எக்ஸாக்டாக இந்த இடத்த தொட்டோடனே பாருங்கள் ஒன் இஸ் டு 2 தொட்டோன்னே டார்கெட் கொடுத்துட்டான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோயர் லோ ஃபார்மேஷன்லேயே போயிட்டு இருந்த மார்க்கெட்டு இந்த இடத்த தொட்டோன்னே எனக்கு இங்கெல்லாம் ஜோன் கிடச்சிச்சு. ஆனால் நான் சொன்ன மாதிரி இங்கே ரெண்டுத்துலேயுமே எடுக்கலை. ஏன்னா இங்கே வந்துச்சுன்னா 22,300 மீட் பண்ணால் ஸ்ட்ராங்கான ஜோன், இங்கே ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்குது, பெரிய ஜோன், இங்கே வந்தால் எடுத்துக்கலான்னு விட்டுட்டேன். ஸோ நான் இந்த ஒரு ட்ரேடோடு விட்டுட்டேன். இந்த இடத்துல நான் பை பண்ணி இந்த இடத்துல நான் செல் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இந்த வீடியோ நான் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நான் எடுத்த ப்ராஃபிட்டை உங்களுக்கு இந்த வீடியோ எண்டில் ஷேர் பண்ணேன், பாருங்கள். பார்த்தீங்களா, எக்ஸாக்டாக சொன்ன மாதிரியே காலையில் வந்து அந்த ஜோனை டச் பண்ணி நான் சொன்ன மாதிரி அந்த லோ லெவல், அந்த நீங்கள் டே கேண்டில் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இம்பேலன்ஸ் கேண்டிலை வந்து மார்க்கெட் காலையில் வந்து ஃபில் பண்ணிட்டான். நம்ம நேற்று பார்த்தோம். நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்களா இந்த இடத்துக்கு எக்ஸாக்டாக இந்த சப்போர்ட் லெவலில் வந்து மார்க்கெட் டச் ஆகிட்டான். நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 பாயிண்ட்ஸோட வெளியே வந்துடுவேன். ரொம்ப பெரிய பாயிண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ண மாட்டேன். ஏன்னா நிஃப்டி பொறுத்த வரைக்கும், நம்மளோட இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்குமே நான் அப்படி தான் ப்ளே பண்ணுவேன். ஏன்னா நம்ம போட்ட டார்கெட்டுக்கு போவோம், ப்ரீமியம் டிகே ஆகும், இதனால் நிறைய நமக்கு லாஸஸ் வரும், நம்மளால் வந்து அதை பேர் பண்ண முடியாது, வெயிட் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்னோடய ப்ராஃபிட் என்னவோ 20-30 பாயிண்ட்ஸ், என்னோடய டார்கெட் மேக்ஸிமம் 20-30 பாயிண்ட்ஸ். ரொம்ப மார்க்கெட் வந்து வாலட்டைலாக இருந்துச்சு, நிறைய வால்யூம் இருக்குது, என்னோடய என்ட்ரியை சீக்கிரமே அடிச்சிச்சுன்னா நான் அதை விட்டுருவேன், எடுத்துப்பேன் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி டைமில் நான் எப்பயுமே ரிஸ்க் எடுக்க மாட்டேன். ஈவன் அது அந்த என்னோடய இடத்த போய் தொடுன்னு தெரிஞ்சால் கூட நான் வந்து எடுக்க மாட்டேன். ஏன்னா இன்றைக்கி ரொம்ப மார்க்கெட் வந்து நல்ல மார்க்கெட், நல்ல ரேலி, சூப்பராக போச்சு. பட் இருந்தாலுமே இந்த ஒரு ட்ரேடோடு நான் முடிச்சிட்டேன். இங்கே எனக்கு 2 என்ட்ரி கிடச்சாலுமே, இதெல்லாம் எனக்கு ஸ்ட்ராங்கான என்ட்ரி கிடச்சாலுமே வேண்டாம் அப்படின்னு நான் விட்டுட்டேன். ஏன்னா இந்த சப்போர்ட் ஜோனை மார்க்கெட் தொட்டிருக்கான். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் அதே ரேஞ்சிலே ஓடிட்டு இருந்துருக்கிறான், பார்த்தீங்களா. ஸோ மண்டே மார்க்கெட் இந்த சப்போர்ட் ஜோனை தொட்டதுக்கு கண்டிப்பாக ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். ஸோ இந்த மார்க்கெட்டை தொட்டிருக்கான், கண்டிப்பாக பவுன்ஸ் பேக் ஆகி நான் சொன்ன என் ஜோனை தொடலாம். இல்லை இந்த ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒரு ஜோன் க்ரியேட் ஆகிருக்கலாம், இந்த கன்சாலிடேஷன் ஜோன், இந்த ஜோன் திரும்ப இந்த ஜோனை மிஸ் ஆகிருக்கு பாருங்கள் மார்க்கெட். இந்த ஜோனை தொட்டு கொஞ்சம் பாயிண்ட் வந்துட்டு திரும்ப மேலே போய் கூட இந்த ஜோனை தொட்டு மார்க்கெட் கீழே வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.